இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மோட்ச பயணத்தில் நாம் இன்று காணப்போவது கிறிஸ்தியானுக்கு கிடைக்கும் எச்சரிப்பும் சிலுவையின் தரிசனமும். ஆம், இந்த எச்சரிப்பு, இந்த சிலுவையின் தரிசனம் நம்மளோடு கூட பேசும் என்று விசுவாசிக்கிறேன். இதோ காணொளிக்குள் செல்லலாம். போன பகுதியில் நாம் விளக்கம் கூறுபவரை பற்றி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக விளக்கம் கூறுபவர் கிறிஸ்தியானை இருள் நிறைந்த ஓர் அறைக்குள் அழைத்துச் சென்றார். அங்கே இரும்பு கூண்டுக்குள் ஒருவன் சிறைப்பட்டு கிடந்தான். அவன் தாங்க முடியாத கவலையோடு பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்தான். கிறிஸ்தியான் அவனிடம் பேசத் தொடங்கினான். ஐயா, நீர் யார்? சிறைப்பட்டவனோ? ஒரு காலத்தில் சிறந்த கிறிஸ்தவனாக இருந்தவன் நான். மோட்சத்தில் எனக்கு இடம் கிடைக்காவிட்டால் வேறு யாருக்குமே கிடைக்காது என்ற பெருமையோடு வாழ்ந்தவன் நான். கிறிஸ்தியான் அதற்கு, அவ்வளவு நல்ல மனிதர் எப்படி ஐயா இங்கே வந்து மாட்டிக்கொண்டீர் என்று கேட்டார். சிறைப்பட்டவனோ அங்கலாய்த்தபடி, தெரிந்த புத்தியோடும் விழிப்போடும் இருக்க வேண்டிய நான் என் இச்சைப்படி நடக்க தொடங்கிவிட்டேன். வேத வசனத்துக்கும் தேவ கிருபைக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இனி ஒருபோதும் மனம் திரும்ப கூடாதபடிக்கு நான் என் இருதயத்தை கடினப்படுத்தியதால் இந்த நிலையை அடைந்து விட்டேன் என்றார் சிறைப்பட்டவன். சிறைக்குள் இருந்தவனின் பரிதாபமும் பயங்கரவுமான இந்த நிலையை கண்டு திகைத்து நின்ற கிறிஸ்தியானை பார்த்து விளக்கம் கூறுபவர் சொன்னார். பார்த்தாயா, இது என்றுமே உனக்கு பாடமாக இருக்கட்டும். இருதய கடினம் என்பது மிக மிக ஆபத்தான ஒரு நிலையாகும். மறந்துவிடாதே. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உனக்கு காட்டுகிறேன் என்று கூறிய அவர் கிறிஸ்தியானை மற்றொரு அறைக்கு அழைத்து சென்றார். அப்போதுதான் தூங்கி எழுந்தவன் போல் காணப்பட்ட ஒருவன் கைகால்கள் நடுங்கியபடி தான் கண்ட கனவை சொல்லத் தொடங்கினான். ஐயா, நான் ஒரு பயங்கரமான கனவு கண்டேன். திடீரென வானத்தை கரு மேகங்கள் சூழ்ந்தன. இடி முழங்கியது, மின்னல் ஒளி வீசியது, மேகங்கள் வேகமாய் விலகி ஓடின, எக்கால சத்தமும் கேட்டது. அப்பொழுது வான சேனைகள் சூழ ஒருவர் மேகத்தின் மேல் அமர்ந்திருக்க கண்டேன். மரித்தோரே எழும்புங்கள், நியாயம் தீர்க்கப்பட வாருங்கள் என்று இடி முழக்கம் போன்ற சத்தத்தை கேட்டேன். மலைகள் பிளந்தன, கல்லறைகள் வெடித்து திறந்தன, மரித்தோர் அனைவரும் எழுந்தனர். சிலர் மகிழ்வோடு மேகத்தில் இருந்தவருக்கு நேராய் நடந்தனர், சிலர் விலகி ஓடினர். நான் நின்று கொண்டிருந்த இடத்தின் அருகே பாதாளம் விரிவாய் திறந்தது. அதன் உள்ளே இருந்து புகையும் நெருப்பும் குபீரென பயங்கரமாய் கிளம்பியது. மேகத்தில் இருந்தவர் என்னையே பார்த்து கொண்டிருப்பது போல் இருந்தது. நான் செய்த பாவங்கள் எல்லாம் என் கண்முன் வந்து என்னை வாட்டின. என் மனசாட்சி என்னை குத்தி சித்திரவதை செய்தது. தேவதூதர்கள் வேறு அநேகரை மேகத்தில் அழைத்துச் சென்றார்கள். என்னை விட்டுவிட்டார்கள். நான் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாக இல்லை என்று உணர்வடைந்ததால் மிகவும் வருந்துகிறேன் ஐயா என்று கதறினான். விளக்கம் கூறுபவர் கிறிஸ்தியானை பார்த்து, மகனே, நீ கண்டவற்றின் பொருளை அறிந்து கொண்டாயா என்று அன்போடு கேட்டார். ஆமாம் ஐயா, இந்த காட்சிகள் நடுக்கத்தை ஏற்படுத்துகின்றன, அதே வேளையில் வெற்றி கொள்ளத்தக்க நம்பிக்கையும் தருகின்றன என்றான் கிறிஸ்தியான். கிறிஸ்தியானே, தேற்றரவாளன் எப்போதும் உன் உடனிருந்து மோட்சப்பாதையில் உன்னை வழிநடத்தி காப்பாராக என்று ஆசீர்வதித்து வழி அனுப்பினார். விளக்கம் கூறுபவர், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 6:6. கிறிஸ்தியான் சிலுவையை தரிசித்தல். கிறிஸ்தியான் பாடிக்கொண்டே நடந்து சென்றான். அவன் சென்ற பாதையின் இருபுறமும் மீட்பு என்ற பெயர் கொண்ட சுவர்கள் எழுதப்பட்டிருந்தன. கிறிஸ்தியான் வேகமாக நடக்க துவங்கினான். என்றாலும் அவன் முதுகிலிருந்த சுமையின் பாரத்தால் அவன் வேதனைப்பட்டதை நான் என் கனவில் கண்டேன். அதிக கடினத்தோடு சென்ற கிறிஸ்தியான் ஒரு குன்றின் அடிவாரத்தை அடைந்தான். குன்றின் உச்சியில் ஒரு சிலுவை நாட்டப்பட்டிருந்தது. அருகே திறந்திருந்த ஒரு கல்லறையும் இருந்தது. குன்றின் மேல் ஏறிய கிறிஸ்தியான் நாட்டப்பட்டிருந்த சிலுவையை நெருங்கி ஏறிட்டு பார்த்தான். என்ன ஆச்சரியம்! அந்நேரமே அவன் முதுகில் இருந்த பாரச் சுமை அருந்து விழுந்தது. உருண்டு சென்று கல்லறையினுள் மறைந்து விட்டது. அதன் பிறகு அந்த பாரச் சுமையை நான் என் கனவில் காணவே இல்லை. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவம் பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனது உள்ளத்தில் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நேராக நிமிர்ந்து நின்ற கிறிஸ்தியான் ஆனந்தத்தோடு புன்னகை பூத்தான். தமது துயரத்தால் அவர் எனக்கு ஆறுதலை தந்தார், அவரது மரணத்தால் எனக்கு ஜீவன் கிடைத்தது என்று பாடி துதித்தான். தனக்கு கிடைத்த பாக்கியத்தை கண்டு அவன் வியப்படைந்தான். சிலுவையை நெருங்கினதும் தன் சுமை மறைந்து போனது அவனுக்கு புரியாத புதிராயிருந்தது. ஆனந்த கண்ணீர் வழிய அவன் சிலுவையே பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒளிமயமான மூவர் அவனை நோக்கி வந்தனர். பூலோக மீட்பர் இயேசுவை சிலுவை மீது நோக்குங்கள், எவ்வளவாக மாந்தரை நேசித்தார் என்று பாருங்கள்.